இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 ராஜாக்கள் 14:2. அப்பொழுது எரோபியாம் தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து, நீ எரோபியாவின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்கு போ. இந்த ஜனத்தில் மேல் நான் ராஜாவாவேன் என்று என்னோட சொன்ன தீர்க்கதரிசியாகிய அகியா அங்கே இருக்கிறான். இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே எரோபியாவின் மகன் அபியா என்பவன் வியாதிப்பட்டு இருக்கிறான். அப்போ எரோபியாம் தன்னுடைய மனைவி கிட்ட, நீ வேஷம் மாறி அகியா என்னும் தீர்க்கதரிசிக்கிட்ட போன்னு சொல்கிறான். இங்கே தன் மகனுக்காக எரோபியாமே அகியா என்னும் தீர்க்கதரிசிக்கிட்ட போயிருக்கலாம். அதே போல் அவனுடைய மனைவி வேஷம் மாதிரி போகணுன்னு அவசியம் இல்லை. அப்புறம் ஏன் இப்படி செஞ்சான்? ஏன்னா எரோபியாம் தவறான வழிகளில் நடந்தவன், விக்கிரக ஆராதனை செஞ்சவன். இதனால் தீர்க்கதரிசி நேரில் போய் பார்த்தா தேவ மனிதர் எதுவும் சபிச்சிருவாரோ திட்டிடுவாரோன்ற பயம். அதனால் இப்படி செஞ்சான். ஆனால் கடவுள் தீர்க்கதரிசிக்கிட்ட முன்னாடியேவும் எரோபியாவின் மனைவி வருவா, அவகிட்ட உன் பையன் இறந்துருவான்னு சொல்லிட்டாரு. அதன்படி அந்த பையன் இறந்து போகிறான். இந்த பையனை நல்ல முறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. இந்த தீர்க்கதரிசிக்கு பார்வையில் பிரச்சனை இருந்த போதிலும் தேவன் அவருக்கு வழிகாட்டுறாரு. மனுஷர்கள் நம்ம என்னதான் வேஷம் மாதிரி நடந்தாலும் விஷயத்தை மறைச்சாலும் தேவன் அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. எரோபியாம் குடும்பத்தில் இந்த பையன் ஒருவன் மட்டும்தான் நல்லவனாக இருந்தான். அதனால் இவன் மட்டும் சரியான முறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். இந்த பையனை தவிர வேறு யாரும் முறையாக அடக்கம் பண்ணப்படலை. இங்கே குடும்பமே தவறு செய்த போதிலும் அந்த பையன் நல்லவன்றனால கடவுள் அந்த பையனை பார்க்குறாரு, கவனிக்கிறாரு. கடவுளை மனிதர்கள் ஏமாற்ற முடியாது. அவங்கவுங்க செய்ததுக்கு அவங்கவுங்க அனுபவிச்சு தான் ஆகணும். ஆமேன்.